அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை. இந்த ஒரு பொடியை வீட்டில் தூவி விடுங்கள், பணம் தடையில்லாமல் வந்து சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு பொடியை நம்ம தூவி விடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நாள் சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஏன் அப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இன்றைய தினம் நம்மளுக்கு பஞ்சமி திதியும் வருகிறது. பொதுவாகவே நான் சொல்லியிருக்கேன், வெள்ளிக்கிழமை ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள். இது கூட எந்த ஒரு நல்ல விசேஷங்கள் சேர்ந்து வந்தாலும் அது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள். இன்றைய தினம் வளர்பிறை பஞ்சமி திதியும் நம்மளுக்கு இணைந்து வருகிறது. நம்மளுக்கு அமாவாசை முடிந்து பிரதமையில் வரக்கூடியது ஷியாமலா நவராத்திரி. இந்த நவராத்திரியில் வரக்கூடிய இந்த பஞ்சமியை வசந்த பஞ்சமி அப்படின்னு நாம் சொல்லி வழிபாடு செய்வோம். வாராகி அன்னையை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள். நீங்கள் வாராகி அன்னை வழிபாடு செய்கிறீங்கன்னா இரவு 8லேருந்து 9 மணி வரைக்கும் எப்படி வழிபாடு செய்யணும், என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு எப்படி இந்த வசந்த பஞ்சமி அன்று நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே எல்லாருக்கும் தேவையானது பணம் தான். இந்த காலகட்டத்தில் பணம் இல்லை அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் மரியாதை அப்படிங்கிறதே கிடையாது. பணத்தை வச்சு தான் ஒருத்தரை மதிக்கிறது, மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறத செய்கிறாங்க. அப்படி இந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும் நம்ம வீட்டில் பணம் தடையில்லாமல் வந்து கொண்டே இருப்பதற்கும் ஒரு சின்ன எளிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமியை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வெள்ளிக்கிழமையில் ஏன் கண்டிப்பாக நம்ம வழிபாடு செய்யணும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில் நம்ம ரொம்ப எளிமையாக வீட்டில் ஒரு தீபமாவது ஏற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வறுமையும் தரித்திர நிலையும் நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் தினமும் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட இந்த வெள்ளிக்கிழமை அன்று சின்னதாவது ஒரு தீபம் ஏற்றி எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூஜைகள்லாம் செய்வாங்க. அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்ம வீட்டில் பணம் தடையில்லாமல் ஃப்ளோரியண்ட்டாக வந்துட்டே இருக்கணும். இப்போ அதுதான் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு இடத்துல போய் பணம் லாக் ஆகிட்டு அந்த பணம் வராமல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, எல்லாருமே வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம், ஆனால் சேவிங்ஸுன்னு ஒன்று இருக்காது. வர்ற பணம் வட்டிக்கு முதலுக்கும் அசலுக்குமே சரியாக போயிடுது, கடன் அடைக்கிறதுக்கே சரியாயிடுதுங்க. இல்லை இங்கேங்க நாங்கள் சேவிங்ஸ் எல்லாம் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் புலம்பிகிட்டு இருப்பீங்க. இப்படி உங்ககிட்ட பணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, வீட்டில் வறுமைகள் தரித்திர நிலைகள் இருக்கிறது அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொடியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் இதை செய்யலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பணம் உங்களுக்கு தடையில்லாமல் வந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே எளிமையான ஒரு பொருளை தான் நான் சொல்ல போகிறேன். ஒன்று, நம்ம பயன்படுத்தக்கூடிய பிரியாணிக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய கிராம்பு. இந்த கிராம்பு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஒரு 20 ரூபாய்க்கே கடையில் வாங்கிக்கலாம். அதில் இன்னொன்று என்னென்னா, மொக்கு இருக்கிற கிராம்பாக பார்த்து இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க. கிராம்பு மொக்கு இருக்கும், இல்லாமையும் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம பரிகாரத்துக்குன்னு பயன்படுத்தும் பொழுது கிராம்பை நல்லா மொக்குள்ள கிராம்பாக எடுத்துக்கோங்க. ஒரு 7-8 கிராம்பு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்டை, அதே சில்லமன் பவுட்ரு அப்படின்னு நம்ம இப்போ பவுட்ராகவே கடையில் கிடைக்கிது, நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம். இல்லை பட்டை தான் இருக்குது அப்படின்னா அந்த சுருள் பட்டையை வாங்கி இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் மாலை நேரத்தில் வழிபாடுகள் அனைத்தையும் முடிச்சிடுங்க. நீங்கள் சாயந்தரம் வாராகி என்ன வழிபாடு செய்கிறீங்க, இல்லை 8 to 9 வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறேன். இந்த வழிபாட்டை எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சிலமன் பவுடரும் இந்த கிராம்பு பவுடரையும் உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு நிலைவாசலை பார்த்த மாதிரி, அதாவது உங்கள் வீட்டை உள்நோக்கி பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க. நின்றுட்டு அப்படியே உள்நோக்கி பார்த்த மாதிரி அப்படியே ஊதி விட்டுடுங்க. இந்த கிராம்பு பவுட்ரு, சிலமன் பவுட்ரு எல்லாமே உங்களுடைய நிலைவாசல் படியை தாண்டி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஊதி விட்டுடுங்க.
இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எனர்ஜியை ஃபஸ்ட்டு எடுக்கும், கெட்ட சக்திகளை விரட்டும், பணத்தடைகளையும் பணத்தோஷத்தையும் நீக்கும். அதனால் சக்தி வாய்ந்த இந்த பவுடரை வந்து இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செய்யுங்க. ஒவ்வொரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையிலையும் தாராளமாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா இந்த சிலமன் பவுடருக்கும் கிராம்பு பவுடருக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இது பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது. உங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு பணத்தை உங்ககிட்ட ஈர்த்து கொண்டு வந்து காந்தம்போல் கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான பொருள்னே நான் சொல்லுவேன். இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ நான் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா இன்னொருத்தர் வேலைக்கு போவாங்க, இன்னொருத்தங்க சின்னதாக ஒரு தொழில் ஏதாவது பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு. இப்போ நான் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வந்து வருமானம் அதிகரிக்கும். இல்லை ஒருத்தர்கிட்ட நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே இப்போ ப்ரமோஷனோ இல்லை இன்க்ரிமெண்ட்டோ கொடுத்து எனக்கு வந்து வருமானம் அதிகரிக்கும். இல்லையா நல்ல இதை விட அதிக சம்பளத்தில் எனக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமையோடு வசந்த பஞ்சமியும் சேர்ந்து வருவது ரொம்பவே சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதனால் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த ஒரு பவுடரை தூங்கினா வீட்டில் இருக்க கஷ்டமெல்லாம் தீர்ந்து பணம் வந்துடும் அப்படின்னா நாம் ஏன் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஒரு கேள்வி வந்து இருக்கும். இது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை எடுக்கும் பொழுது அதற்குண்டான வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். அது நீங்கள் ஒரு 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 முயற்சி எடுக்கிறீங்க, அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் முயற்சியே பண்ணாமல் தூவி விட்டுட்டு வீட்டிலே உட்காந்துருந்தா பணம் கிடச்சிரும் அப்படின்னு நானும் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். ஒரு பக்கம் வேலை செய்கிறீங்கன்னா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு இந்த வருமானங்கள் அதிகரிக்கும். இப்போ நான் ஒரு யூடியூபர்ஸ், எனக்கு இந்த வீடியோ அதிகமான வியூவர்ஸ் போச்சுன்னா எனக்கு ரெவன்யூ நல்லா கிடைக்கும். இப்படித்தான் என்னுடைய வருமானங்கள் அதிகரிக்கும். இப்படித்தான் ஒவ்வொருத்தரினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு வருமானத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான். நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து பெருசாக நம்ம ஒரு பொருள் விரயமோ பண விரயமோ நேர விரயமோ எதுவுமே கிடையாது. இதை ஒன்ஸ் நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் இதை செஞ்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எப்பொழுதும் செல்வ செழிப்பு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். பணம் ஃப்ளோரியண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். மணி மேனுஃபேக்சர் நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்கள். கை மேலே நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.